கன்னி ராசி என்பர்களே, குடும்பத்துல ஏற்பட்ட தவறான புரிதல்கள் உங்க வாழ்க்கையில் நேரிட்டிருந்திருக்கலாம். குடும்பத்திற்காக தன் வாழ்நாளை அர்ப்பணிக்கும் கன்னி ராசியினருக்கு அந்த சொந்த குடும்பத்திலேயும் ஏற்பட்ட தவறான புரிதல்கள் மிகப்பெரிய சுமையாவே மாறியிருந்திருக்கும். நீங்கள் நல்லது நினைத்து பேசும் வார்த்தைகள் குடும்பத்தினரால் தவறாகவே புரிந்து கொள்ளப்பட்டு தேவையில்லாத வாக்குவாதங்களுக்கும் மனக்கசப்புகளுக்குமே வழிவகுத்திருந்திருக்கும். என் மனசாட்சிக்கு தெரியும், நான் யாருக்கும் கெடுதல் நினைக்கவில்லை என்று நீங்கள் 1000 முறை விளக்கம் அளித்தாலுமே அதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய பக்குவமும் அங்கீகரித்தவங்களுக்கு இல்லாமலே போயிருந்திருக்கும். ஏன்னா இதனால அன்பும் பாசமும் நிறைந்திருக்க வேண்டிய வீட்டுல அமைதியும் மௌனம் மட்டுமே ஆக்கிரமித்துக் கொண்டிருந்திருக்கும். உங்களுடைய உண்மையான அன்பை உணராமலேயும் குடும்பத்தினரை உங்களை ஒரு அந்நியரை போலவே நடத்திய தருணங்கள் உங்களை உள்ளுக்குள்ள கூனி கூறுக செய்திருந்திருக்கும். வாழ்க்கையிலேயும் நீங்க குடும்பத்துக்காகவே உங்களுடைய சொந்த வாழ்க்கையை தன் வாழ்நாளை அர்ப்பணிக்கக்கூடியவங்க தான் கன்னிராசினர். ஆனா அந்த சொந்தங்களே குடும்பத்துல ஏற்பட்ட தவறான புரிதல்கள் தான் உங்களுக்கு மிகப்பெரிய சுமையாவே மாறக்கூடிய வாழ்க்கையா இருந்திருக்கும். அது மட்டும் இல்லாம நீங்க நல்லது நினைத்து பேசக்கூடிய வார்த்தைகள் எல்லாமே குடும்பத்தினரால தவறாவே புரிந்து கொள்ளப்பட்டு தேவையில்லாத வாக்குவாதங்களும் மனக்கசப்புகளுமே உங்க வாழ்க்கையில வழிவகுத்திருந்திருக்கும். அதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய பக்குவமும் அங்கிருந்தவங்களுக்கு இல்லாமல் போயிருந்திருக்கும் வாழ்க்கையில. அது மட்டும் இல்லாம உங்களுடைய உண்மையான அன்பை உணராமலேயும் குடும்பத்தினர் உங்களோட அந்நியனை போலத்தான் நடத்திய தருணங்கள் உங்களுக்குள்ள கூனி குறுகவே செய்திருந்திருக்கும் உங்க வாழ்க்கையவும். அது கன்னி ராசி அன்பர்களோட வாழ்க்கையில பாத்தீங்கன்னா, வாழ்க்கையில சில காயங்கள் வார்த்தைகளாலேயே ஏற்படுவதில்லை. அது ஒருவர் நம்மை தவறா புரிந்து கொள்வதால் தான் ஏற்பட்டிருந்திருக்கும். ஏன்னா அவங்க வாழ்க்கையிலையும் கடந்த காலத்துல குடும்பத்திற்குள்ள உருவான தவறான புரிதல் மனசை மிகவும் வலியடைய செய்திருந்திருக்கலாம். ஏன்னா நீங்க செய்யற ஒவ்வொரு செயலுக்குமே ஒரு நல்ல நோக்கம் இருந்தாலுமே அதை சிலர் வேறு விதமாகவே புரிந்து கொண்டிருந்திருக்கலாம். ஏன்னா குடும்பத்தோட நலனுக்காக எடுத்த முடிவுகள் கூட எதிர்ப்பையும் சந்தித்திருந்திருக்கும் வாழ்க்கையில. நான் எந்த குடும்பத்திற்காக நான் இந்த குடும்பத்திற்கான நல்ல முடிவுகள் எடுக்கிறேன் என்று கூட நீங்க நினைச்சிருந்திருப்பீங்க. அது மட்டும் அல்ல, சில கட்டுப்படுத்தக்கூடிய குணமாகவும் சில சுயநலமாகவும் எடுத்துக்கொண்டிருந்திருப்பாங்க வாழ்க்கையில. இதனாலவே நீங்க பேச நினைத்த பல வார்த்தைகள் மனசுக்குள்ளேயும் வைத்திருந்திருப்பீங்க. கணவன் மனைவி உறவுல சிறிய கருத்து வேறுபாடுகள் பெரிதாகவே பாதித்திருந்திருக்கும் வாழ்க்கையிலேயும். அதாவது ஒருவருடைய அமைதியை மற்றவர்கள் புரிந்து கொள்ள முடியாம மற்றவர்கள் அலட்சியமாக எடுத்துக்கொண்டிருந்திருக்கலாம். பேச வேண்டிய நேரத்துல அமைதியாக இருந்திருப்பீங்க. அது மட்டும் இல்லாம உங்களுடைய பெற்றோர், சகோதரர்கள், குழந்தைகள் என குடும்பத்தோடைய ஒவ்வொருடனுமே ஒரு கட்டத்துல புரிதல் குறைவு ஏற்பட்டிருந்திருக்கும். நீங்கள் கூறிய ஒரு வார்த்தை வேறு அர்த்தத்தில் எடுத்துக்கொள்ளப்பட்டிருந்திருக்கலாம். உங்களுடைய நல்ல எண்ணத்தை யாருமே புரிந்து கொள்ளவில்லை என்ற ஏக்கம் பல நாட்கள் உங்களுடைய மனசை வாட்டியிருந்திருக்கலாம். வீட்டுல அனைவருமே இருந்தாலுமே மனசளவில் நீங்க தனிமையாவே உணர்ந்த தருணங்களும் இருந்திருக்கக்கூடிய சூழ்நிலை உங்களுக்கு உள்ளது. சில சமயங்கள்ல வெளிநபர்களுடைய பேச்சுமே இந்த புரிதல் குறைவுக்கு காரணமாக இருந்திருக்கும். குடும்பத்தை பற்றி முழுமையா அறியாதவங்க கூட கூடிய வார்த்தைகளை நம்பியவும் உங்களை பற்றி தவறான எண்ணங்களும் உங்க வாழ்க்கையில உருவாயிருந்திருக்கலாம். அது உங்க வாழ்க்கையில நீங்க சில காயங்கள் வார்த்தைகளால் ஏற்பட்டிருந்திருக்காது. அது ஒரு நம்மை தவறா புரிந்து கொள்ளதால் தான் ஏற்பட்டிருந்திருக்கும் உங்க வாழ்க்கையிலேயும். பார்த்தீங்கன்னா, நீங்க செய்த ஒவ்வொரு செயலுக்குமே ஒரு நல்ல நோக்கம் இருந்தாலுமே, அது சிலர் வேறு விதமாவே புரிந்து கொண்டிருந்திருப்பாங்க. ஏன்னா, குடும்பத்தோட நலனுக்காக நீங்க எடுக்கிற முடிவுகள் எல்லாமே எதிர்ப்ப சந்தித்திருந்திருக்கும் வாழ்க்கையிலேயும். இதனாலேயுமே நீங்க பேச நினைத்த பல வார்த்தைகள் மனசுக்குள்ளேயே புதைத்து வைத்திருக்கக்கூடிய சூழ்நிலையில் உங்களுக்கு இருந்திருக்கும். கணவன் மனைவி ஒருவர்கள் சிறிய கருத்து வேறுபாடுகள் பெருசாவே உங்க வாழ்க்கையில மாறி இருந்திருக்கும். ஏன்னா, ஒருவருடைய அமைதியை மற்றவர் அலட்சியமா எடுத்துக்கொண்டிருந்திருப்பாங்க. பேச வேண்டிய ஒரு நேரத்துல அமைதியா இருந்தால் தேவையற்ற சந்தேகங்களும் உருவாயிருந்திருக்கலாம். பெற்றோர், சகோதரர்கள் வாழ்க்கையில பெற்றோர், சகோதரர்கள், குழந்தைகள் என குடும்பத்தில் உள்ள ஒவ்வொருடனுமே ஒரு கட்டத்துல புரிதல் குறைவு ஏற்படக்கூடிய சூழ்நிலை உங்களுக்கு ஏற்பட்டிருந்திருக்கும். உங்களுடைய நல்ல எண்ணத்தை யாருமே புரிந்து கொள்ளவில்லை என்ற ஏக்கம் பல நாட்கள் உங்கள் மனசை வாட்டி இருந்திருக்கலாம். இவை அனைத்துமே உங்களுடைய கடந்த வாழ்க்கையில நேரிட்டிருந்தால் கமெண்ட் வாயிலாக தெரிவித்துக் கொண்டு நமது ராசி பலன் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். இனி வரப்போகும் நாட்கள்ல உங்களுக்கு நன்மைகள் தான் நடக்கப் போகின்றது. குடும்பத்தில் புரிதல் அதிகரிக்க போதும் வாழ்க்கையிலேயும். குடும்பத்துல நீண்ட நாட்களா இருந்து வந்த சிறு சிறு வாக்குவாதங்களும் கருத்து வேறுபாடுகளுமே மறைந்து பரஸ்பர அன்பும் மரியாதையும் பெருக போதும். குடும்ப உறுப்பினர்கள் அனைவருமே உங்களுடைய எண்ணங்களை புரிந்து கொண்டேவும் உங்களுக்கு உறுதுணையா நிற்க போறாங்க. மூத்தவங்களுடைய வழிகாட்டுதலும் ஆசைகளும் தான் உங்களுக்கு பெரும் பலமாவே இருக்க போகுது.
பாகப்பிரிவினை அல்லது சொத்து தொடர்பான பிரச்சனைகள் குடும்பத்துக்குள்ள பேசப்பட்டு அமைதியான முறையில சுபகமா முடிவடையக்கூடிய வீட்டின் சுபகதை பேச்சுக்கள் கைகூடி சுப நிகழ்ச்சிகள் சுப நிகழ்ச்சிகள் தடையின்றி நடக்கக்கூடிய சூழல் உருவாகும். இப்போது எதனாலயும் வீட்டுல மகிழ்ச்சியும் அமைதியும் நிறைந்த ஒரு சுபகரமான சூழ்நிலை உங்களுக்கு நிலவக்கூடிய சூழ்நிலை அமையுள்ளது. குடும்பத்துல நீண்ட நாட்களா இருந்து வந்த சிறு சிறு வாக்குவாதங்களும் கருத்து வேறுபாடுகளுமே இப்ப மறந்து பரஸ்பர அன்பும் மரியாதையும் பெருக போதும். வாழ்க்கையில குடும்ப உறுப்பினர்கள் அனைவருமே உங்களுடைய எண்ணங்களை புரிந்து கொண்டு உங்களுக்கு உறுதுணையா நிக்க போறாங்க. அது மட்டும் இல்லாம மூத்தவங்களுடைய வழிகாட்டுதலும் ஆசைகளும் தான் உங்களுக்கு பெரும் பலமாவே இருக்க போகுது. பாகப்பிரிவினை அல்லது சொத்து தொடர்பான பிரச்சனைகள் குடும்பத்துக்குள்ள பேசப்பட்டேவும் அமைதியான முறையில சுமூகமா முடிவடையக்கூடிய சுபமாவே உங்க வாழ்க்கையில் முடிய போது. எப்போது நீங்க வீட்டுல மகிழ்ச்சியும் அமைதியும் நிறைந்த ஒரு சுபகரமான சூழ்நிலை உங்க வாழ்க்கையில் நிலவ போகுது. ஒரு மனுஷனோட வாழ்க்கையில பணம், பதவி, புகழ் ஆகியவை எவ்வளவோ முக்கியமோ அதை விட முக்கியமானது குடும்பத்தோட நிம்மதி. கடந்த காலத்துல உங்க குடும்பத்துல பல சிறிய 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 கருத்து வேறுபாடுகள் பெரிதாவே மாறியிருந்திருக்கலாம் உங்க வாழ்க்கையிலேயேவும். அது மட்டும் இல்ல யாரு தவறு செய்யாமலும் இருந்தாலுமே ஒருவர் பேசிய வார்த்தையை மற்றவர் தவறா புரிந்து கொண்டதால தான் மனக்கசப்புகள் உங்க வாழ்க்கையில உருவாயிருந்திருக்கலாம். சில நேரங்கள்ல குடும்ப உறுப்பினர்கள் ஒருவருக்கொருவர் அன்பு வைத்திருந்தாலுமே அதை வெளிப்படுத்த முடியாத சூழ்நிலையும் இருந்திருக்கலாம். வேலைப்பளு காரணமாகவோ, பொருளாதார சுமை, உறவினர்களின் தலையீடு, குழந்தைகளுடைய எதிர்காலம் பற்றி கவலை உடல் நல பிரச்சனைகள் போன்ற பல காரணங்களால வீட்டுல அமைதி குறைந்திருக்கலாம் வாழ்க்கையில. ஆனா இப்போது உங்க வாழ்க்கையில உங்கள் ராசிக்கு ஏற்ப உருவாகக்கூடிய கிரகங்கள் மாற்றங்களும் மற்றும் குடும்ப வாழ்க்கையில புதிய ஒளியை ஏற்படுத்த போகின்றன. நீண்ட நாட்களா மனசுல இருந்த குழப்பங்கள் எல்லாமே நீங்க அன்பும் புரிதலும் மீண்டும் மலரக்கூடிய காலமாக உங்க வாழ்க்கையில அமைய போது உங்களுக்கு. அது குடும்பத்துல பேசாம இருந்தவங்க எல்லாமே மீண்டும் மனம் திறந்து பேசக்கூட தொடங்குவீங்க. முன்பு சிறிய விஷயத்திற்காக கோவப்பட்டவங்க எல்லாமே இனி அமைதியா அமர்ந்து பிரச்சனைக்கு தீர்வு காண முயற்சிப்பீங்க உங்க வாழ்க்கையில. அது மட்டும் இல்லாம வீட்டுல இருந்த பதட்டமான சூழ்நிலைகள் எல்லாமே மாறி மகிழ்ச்சியான சூழல் உருவாக கூட போகுது. நீண்ட நாட்களா குடும்பத்துல கேட்காத சிரிப்பு சத்தம் மீண்டும் ஒலிக்க போகுது உங்க வாழ்க்கையில. அது கடந்த காலத்துல உங்க குடும்பத்துல பல சிறிய சிறிய கருத்து வேறுபாடுகளும் பெரிதாவே மாறியிருந்திருக்கணும். எனக்கு யாராவது ஒரு தவறு செய்தா இருந்தாலுமே யாரோ ஒருவர் பேசிய வார்த்தையை மற்றவர் தவறாவே புரிந்து கொண்டதால தான் மனக்கசப்புகள் உங்க வாழ்க்கையில உருவாகி வந்திருந்திருக்கும். அது மட்டும் இல்லாம உங்களுக்கு சில நேரங்கள்ல குடும்ப உறுப்பினர்கள் ஒருவருக்கொருவர் அன்பு வைத்திருந்தாலுமே அதை வெளிப்படுத்த முடியாத சூழ்நிலைகளும் உங்க வாழ்க்கையில இருந்திருக்கும். அது மட்டும் உங்க வீட்டுல ஆனா இப்போது உங்க ராசிக்கு ஏற்ப உருவாகக்கூடிய கிரக மாற்றங்கள் குடும்ப வாழ்க்கையில புதிய ஒளியை ஏற்படுத்த போகுது வாழ்க்கையில. நீண்ட நாட்களா மனசுல இருந்த குழப்பங்கள் அனைத்துமே நீங்கி அன்பும் புரிதலுமே மலரக்கூடிய காலமா உங்க வாழ்க்கையை தொடங்க போகுது. குடும்பத்துல பேசாம இருந்தவங்க எல்லாமே மீண்டும் மனம் திறந்து பேச தொடங்க போறீங்க. சிறிய விஷயத்துக்காக கோபப்பட்டவங்க எல்லாமே இப்ப அமைதியா அமர்ந்து பிரச்சனைக்கு தீர்வு காண முயற்சிக்க போறீங்க. நான் அது மட்டும் இல்லாம நான் சொல்வதுதான் சரி என்ற பிடிவாதம் எல்லாமே குறைந்து நம் அனைவரும் சேர்ந்து நல்ல முடிவை எடுப்போம் என்ற எண்ணம் அதிகரிக்க போதும் வாழ்க்கையில. இதனால வீட்டுல இருந்த பதற்றமான சூழ்நிலைகள் எல்லாமே மாறி மகிழ்ச்சியான சூழல் உங்க வாழ்க்கையில உருவாக போகுது. நீண்ட நாட்களா குடும்பத்துல கேட்காத சிரிப்பு சத்தம் மீண்டும் ஒலிக்க போகுது உங்க வாழ்க்கையில. இவை அனைத்துமே இனி வரப்போகும் நாட்கள்ல உங்களுக்கு நடந்தால் கமெண்ட் வாயிலாக தெரிவித்துக் கொண்டு நமது ராசி பலன் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். உங்களுக்கு உறுதுணையா நிற்ப போறாங்க. மூத்தவங்களுடைய வழிகாட்டுதலும் ஆசைகளும் தான் உங்களுக்கு பெரும் பலமாவே இருக்க போகுது. பாகப்பிரிவினை அல்லது சொத்து தொடர்பான பிரச்சனைகள் குடும்பத்துக்குள்ள பேசப்பட்டு அமைதியான முறையில சுபகமா முடிவடையக்கூடிய வீட்டின் சுபகதை பேச்சுக்கள் கைகூடி சுப நிகழ்ச்சிகள் சுப நிகழ்ச்சிகள் தடையின்றி நடக்கக்கூடிய சூழல் உருவாகும். இப்போது எதனாலயும் வீட்டுல மகிழ்ச்சியும் அமைதியும் நிறைந்த ஒரு சுபகரமான சூழ்நிலை உங்களுக்கு நிலவக்கூடிய சூழ்நிலை அமையுள்ளது. குடும்பத்துல நீண்ட நாட்களா இருந்து வந்த சிறு சிறு வாக்குவாதங்களும் கருத்து வேறுபாடுகளுமே இப்ப மறந்து பரஸ்பர அன்பும் மரியாதையும் பெருக போதும் வாழ்க்கையில. குடும்ப உறுப்பினர்கள் அனைவருமே உங்களுடைய எண்ணங்களை புரிந்து கொண்டு உங்களுக்கு உறுதுணையா நிக்க போறாங்க. அது மட்டும் இல்லாம மூத்தவங்களுடைய வழிகாட்டுதலும் ஆசைகளும் தான் உங்களுக்கு பெரும் பலமாவே இருக்க போகுது. பாகப்பிரிவினை அல்லது சொத்து தொடர்பான பிரச்சனைகள் குடும்பத்துக்குள்ள பேசப்பட்டேவும் அமைதியான முறையில சுமூகமா முடிவடையக்கூடிய சுபமாவே உங்க வாழ்க்கையில் முடிய போது. எப்போது நீங்க வீட்டுல மகிழ்ச்சியும் அமைதியும் நிறைந்த ஒரு சுபகரமான சூழ்நிலை உங்க வாழ்க்கையில் நிலவ போகுது. ஒரு மனுஷனோட வாழ்க்கையில பணம், பதவி, புகழ் ஆகியவை எவ்வளவோ முக்கியமோ அதை விட முக்கியமானது குடும்பத்தோட நிம்மதி. கடந்த காலத்துல உங்க குடும்பத்துல பல சிறிய 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 கருத்து வேறுபாடுகள் பெரிதாவே மாறியிருந்திருக்கலாம் உங்க வாழ்க்கையிலேயேவும்.
அது மட்டும் இல்ல, யாரு தவறு செய்யாமலும் இருந்தாலுமே, ஒருவர் பேசிய வார்த்தையை மற்றவர் தவறா புரிந்து கொண்டதால தான் மனக்கசப்புகள் உங்க வாழ்க்கையில உருவாயிருந்திருக்கலாம். சில நேரங்கள்ல குடும்ப உறுப்பினர்கள் ஒருவருக்கொருவர் அன்பு வைத்திருந்தாலுமே அதை வெளிப்படுத்த முடியாத சூழ்நிலையும் இருந்திருக்கலாம். வேலைப்பளு காரணமாகவோ, பொருளாதார சுமை, உறவினர்களின் தலையீடு, குழந்தைகளுடைய எதிர்காலம் பற்றி கவலை உடல்நல பிரச்சனைகள் போன்ற பல காரணங்களால வீட்டுல அமைதி குறைந்திருக்கலாம் வாழ்க்கையில. ஆனா இப்போது வந்து ஆனா இப்போது உங்க வாழ்க்கையில உங்கள் ராசிக்கு ஏற்ப உருவாகக்கூடிய கிரகங்கள் மாற்றங்களும் மற்றும் குடும்ப வாழ்க்கையில புதிய ஒளியை ஏற்படுத்தப் போகின்றன. நீண்ட நாட்களா மனசுல இருந்த குழப்பங்கள் எல்லாமே நீங்கி அன்பும் புரிதலும் மீண்டும் மலரக்கூடிய காலமாக உங்க வாழ்க்கையில அமையப் போகுது உங்களுக்கு. அது குடும்பத்துல பேசாம இருந்தவங்க எல்லாமே மீண்டும் மனம் திறந்து பேசக்கூட தொடங்குவீங்க. முன்பு சிறிய விஷயத்திற்காக கோவப்பட்டவங்க எல்லாமே இனி அமைதியா அமர்ந்து பிரச்சனைக்கு தீர்வு காண முயற்சிப்பீங்க உங்க வாழ்க்கையில. அது மட்டும் இல்லாம வீட்டுல இருந்த பதட்டமான சூழ்நிலைகள் எல்லாமே மாறி மகிழ்ச்சியான சூழல் உருவாக கூட போகுது. நீண்ட நாட்களா குடும்பத்துல கேட்காத சிரிப்பு சத்தம் மீண்டும் ஒலிக்க போகுது உங்க வாழ்க்கையில. அது கடந்த காலத்துல உங்க குடும்பத்துல பல சிறிய சிறிய கருத்து வேறுபாடுகளும் பெரிதாவே மாறியிருந்திருக்கணும். ஏன்னா யாராவது ஒரு தவறு செய்தா இருந்தாலுமே யாரோ ஒருவர் பேசிய வார்த்தையை மற்றவர் தவறாவே புரிந்து கொண்டதால தான் மனக்கசப்புகள் உங்க வாழ்க்கையில உருவாகி வந்திருந்திருக்கும். அது மட்டும் இல்லாம உங்களுக்கு சில நேரங்கள்ல குடும்ப உறுப்பினர்கள் ஒருவருக்கொருவர் அன்பு வைத்திருந்தாலுமே அதை வெளிப்படுத்த முடியாத சூழ்நிலைகளும் உங்க வாழ்க்கையில இருந்திருக்கும். அது மட்டும் உங்க வீட்டுல ஆனா இப்போது உங்க ராசிக்கு ஏற்ப உருவாகக்கூடிய கிரக மாற்றங்கள் குடும்ப வாழ்க்கையில புதிய ஒளியை ஏற்படுத்த போகுது வாழ்க்கையில. நீண்ட நாட்களா மனசுல இருந்த குழப்பங்கள் அனைத்துமே நீங்கி அன்பும் புரிதலுமே மலரக்கூடிய காலமா உங்க வாழ்க்கையை தொடங்க போகுது. குடும்பத்துல பேசாம இருந்தவங்க எல்லாமே மீண்டும்